விழுந்தாரு, விழுந்தோடனே செத்து போனார். நான் அதை அடிச்சு அந்த ரோடு தூக்கி போட்டு கர்த்தர் ஜீவனை பாதுகாத்தாருன்னா, அதே மாதிரி திருநெல்வேலி அம்மா பேய் வேட்ட போறேன், நாய் கூட அப்படியே அடிச்சு முகமெல்லாம் சிறந்து பயங்கர பாசவா பார்த்து பயந்துட்டாங்க. முகத்தை பார்த்து அந்த அளவு கர்த்தர் ஜீவனை தந்து காத்து கொண்டார். அப்ப எத்தனையோ தடவை அழைக்கும் பொழுது இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து வாழும்போது நிச்சயமா கர்த்தர் பலத்தை கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயால வார்த்தை சொல்ல பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 5:2 இருக்கீங்களா? அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கட்டை பொறுக்கி அதிலே நற்குல செடி திராட்சை செடிகளை நாட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் அணையையும் அணைய உண்டி பண்ணி அதை நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருக்கிறார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது, கசப்பான கனியை தந்தது. அல்லேலூயா. நல்ல ஆத்துமானா, நல்ல விசுவாசிதான், நற்குணங்களை செய்கிற மக்கள் தான் நல்ல கனி கொடுப்பார் என்று நல்ல கொத்தி ஏறு போட்டு தண்ணே போது எல்லாம் செஞ்சாரு. அந்த செடியோ கசப்பான காரியம். நம்முடைய வாழ்க்கையில கசப்பான காரியம் அது இருக்கிறதுனால தான் நமக்கு தேவன் ஆதரவாக இல்லை. அவர் நம்ம தப்புவிக்க முடியல, நம்ம விடுவிக்க முடியல. காரணம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கசந்து போயிருக்கிறது. மாறாவை போன்ற கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவர் சொல்றாரு, அந்த கசப்போடு என்கிட்ட வந்துரு, வேதனையோடு என்கிட்ட வந்துரு. நான் சகலத்தை புதிதாக்குற தேவன், சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனா இருக்கிறபடினால 2025 அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம பலப்படுத்த தேவனா இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த 2025 ஆண்டுல என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க? சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னான். சொல்லுங்கப்பா நான் செய்யறேன். என்னப்பா செய்யற? சொல்லுங்கப்பா நான் செய்யறேன். ஃபாதர் அழகா பாடிக்கிறார். செய்யறீங்க, ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க செய்யறீங்க, ஆயத்தமா இருக்கீங்களா? எல்லாரும் ஆண்டவரே 2024 5ஆம் வருஷத்துல வந்த ஒரு வாழ்க்கை நல்ல கனி கொடுப்பேன் ஆண்டவர். எத்தனையோ தடவை அழைத்தீங்க, ஆனா நான் மறுதலுக்கு போனேன். நம்முடைய ஊழியத்தை எந்த விதத்திலாக செய்வேன் ஆண்டவர். ஜப ஊழியமானாலும் சரி, கொடுக்கிற ஊழியமானாலும் சரி, சுவிசேஷ ஊழியமானாலும் சரி, சாட்சி ஊழியமானாலும் சரி, ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய நம்ம அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படும். எல்லா ஜோமனு வாய்ப்பு ஆண்டவரே நான் பேருக்கு அதிகமாய் வாசிப்பேன். பார்த்தீங்கன்னா 3 மாதம் 1 மாசத்திலே பைபிள் வாசிக்க திருமணம். 1 வருஷத்துல நானும் பாஸ்டாமாவும் 1 வருஷத்துல பைபிள் வாசித்தோம். நிறைய காரியத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். வேதத்தின் மேல் பற்றுதலாய் காணப்படும். வேதத்தை நேசிற்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு நாளும் சாப்பிட மறந்தாலும் வேதத்தை வாசிக்க மறக்க மாட்டாப்பா. தூங்க மறந்தாலும் ஜெபிக்க மறக்க மாட்டாப்பா. மாசத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் சொல்லி பொறுத்துரை பண்ணி இல்ல ஜெபம் பண்ண வாய்ந்த ஜெபம். ஆண்டவரே, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் எல்லா ஹல்லேலூயா எல்லாரும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பொறுத்துரை பண்ணுங்க. ஊழியத்தை தாங்குவேன் என்று பொறுத்துரை பண்ணுங்க. ஊழியத்துக்காக உற்சாகம் பண்ணுங்க. கொடுப்பேன் என்று பொறுத்துரை பண்ணுங்க. ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வேன், குடும்பத்திலே சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லுங்க. கணவனுக்கு மனைவிக்குள்ள அன்பு ஐக்கியத்தை பெருக பண்ண சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு மாதிரியா வாழ்க சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன 2025 நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, நம்பத்தக்கவரை நம்புங்க. நான் செய்வேன் ஆண்டவரை, ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர், வேதத்தை வாசிப்பேன்ப்பா, என்னுடைய ஆத்தும ஆதாயம் செய்வேன்ப்பா, ஆத்தும ஆதாயம் செய்வேன் ஆண்டவரே.
ஆத்துமாராய் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒரு ஆளுக்காகிலும் மாசத்துல ஒரு ஆளுக்காக இயேசு நல்லவர் சொல்லுவோம். அந்த சபைக்கு நான் கூட்டி கொண்டு வர சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்திலே நாமவே எல்லா காரியம் செய்வதை பார்க்கிறோம். 1000 லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் கண்கள் இருந்த பொருளா வாழ்றாங்க. யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரில் காரியமா, யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரில் காரியமா, எல்லோரும் குரல் கேட்குதையா, எல்லோரும் குரல் கேட்குதையா, போகிறேனும் காரியமா, போகிறேனும் காரியமா, யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரை காரியமா, காணாமல் போன ஆடுகளாய், தொலைந்து போன பாவிகளாய், காணாமல் போன ஆடுகளாய், தொலைந்து போன பாவிகளாய், கச்சர்கள் இருக்கும் பாவிகளாய், வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரை காரியமா, எல்லோரும் குரல் கேட்குதையா, எல்லோரும் குரல் கேட்குதையா, போகிறேனும் காரியமா, போகிறேனும் காரியமா, யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரை காரியமா, பரிகாரம் இருந்தும் நோய்களுடன், ரட்சகர் இருந்தும் பாவத்துடன், பரிகாரம் இருந்தும் நோய்களுடன், ரட்சகர் இருந்தும் பாவத்துடன், கல்வாரி இருந்தும் கரைகளுடன், கல்வாரி இருந்தும் கரைகளுடன், வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரை காரியமா, யாரை நான் அனுப்புவேன், யார் போவாரை காரியமா. உங்களை பார்த்து கேட்கலாம், என் சங்கத்தை கேட்டு சித்தத்தை செய்ய ஆயத்தமா, பாரத்தை சுமக்க ஆயத்தமா, உள்ளம் உடைந்தவரா இயேசு நம்மை பார்த்துக்கவா, எப்பொழுது பாரத்தை சுமக்க போறேன், உன் குடும்ப பாரத்தையே சுமந்து சுமந்து 2024 வருஷங்கள் போய்விட்டதே, என் இருதயத்தின் பாரம் உனக்கு தெரியலையா, உணர்வற்று காணப்படுகிறாயே, 25 ஆகிலும் இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே துதிக்கிறோம், உம்முடைய சன்னிதானத்தில் நம்முடைய பிள்ளைகள் அநேக பொறுத்துரைகளை சொல்லி ஜெபித்திருக்காங்க, நிறைவேற்றத்தக்க பலனை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தினாலே கேட்கிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
2024 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பாலகனாய் பிறந்து 3 வருஷ காலம் 30 வயசு வரைக்கும் தன் தாய்க்கு தகப்பனுக்கும் மகனாய் வாழ்ந்தார். 3 வருஷ காலம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா இதற்காக இந்த பூலோகத்தில் அனுப்பினாரோ நிறைவேற்றினாரு. மறிக்க போறாரு. மேல் வீட்டு அறையிலே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தப்பட்டு தன்னோடு 12 சிஷ்யர் கூட இருக்கிறாங்க. அந்த 12 பேர் காலை கழுவி அப்பமும் ரசத்தை வைத்து நான் வருகிற வரைக்கும் பானம் பண்ணுங்கள் சொல்லி கட்டளை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க சாதாரண அப்பமும் திராட்சை ரசமா இருக்கலாம், ரத்தத்துக்கு அடையாளமாகவும் சரீரத்துக்கு அடையாளமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் மீறுதல் குற்றங்கள் இருந்தால் ஒரு விஷயம் ஆண்டவரே ஒரு மன்னியும் என்று சொல் மன்னிச்சிடுவார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்ப அபாத்திரமாய் போஜனபான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதபடினாலே அநேக ஆக்கிரத்தில் போரும் என்று நான் சொல்லல. பவுல் தன் நிருபத்தை 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை சொல்றான். அப்ப தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்த ஆண்டவரே நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போறேன். என் வாழ்க்கையில நீ மாசத்துல என்ன வசனம் சொல்றது, யோவான் 6 அதிகாரத்துல சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானமனுக்கு ஜீவன் உண்டு, அதை புசிக்காதவனுக்கோ ஜீவன் இல்லைன்னு சொல்ல நடப்பான சொல்ற. ஜீவன் இருந்தோ ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அதை புசிக்கிறவனே கடைசி நாட்கள் நான் எழுப்புவேன், சத்தம் கேட்கும். மாதந்தோறும் தேவ சபத்துல வந்து முதல் வாரத்துல திருவிருந்து பந்தின்னு வைக்கிறோம். அதை கூட சிலர் அசடு பண்றோம். அசடு பண்ணாதபடிக்கு இன்னைக்கு திருவிருந்து எல்லாம் திருவிருந்து ஆராய்ச்சி உண்டு அதான் சொல்லிட்டு கொண்டு இருக்கிறதுனால அந்த அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணாதபடிக்கு ஒரு சரீரத்தை ரத்தத்துக்கு ஒரு குற்றங்களான மக்களாக இருக்கும்படிக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டு சமூகத்தில் எல்லாம் நேர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க நேர் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் இந்த பந்திக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. மற்றவங்க ஞானஸ்தானம் எடுக்க பின்னாடி போதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்படி நேர் குட்டி போட்டு வெளியே போய் தம்பி வெளியே போ, உள்ளவே வெளியே போடு, உள்ளவே இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம ஒரு நாளைக்கு எடுப்போம். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபம் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நான் நியாயத்திற்கு படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சரீரம் என்னென்று நிதானித்து அறியாத தனக்கு ஆக்கணித்தில் பராமரிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் என்றால் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவர், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவர், என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவர். இதுவரைக்கும் மறந்து நான் வாழ்ந்திருக்கலாம், விட்டு நான் தூரமாய் போயிருக்கலாம். இளையகுமார தகப்பனை விட்டு தூரமாய் போயிருக்கான். மறுபடியும் வரும்போது பெரிய சந்தோஷம் உண்டானது. அந்த சமயத்துல ஒப்போட்டு ஜெபம் பண்ணலாமா? பந்திகளை தகுதிப்படுத்தாங்க, பந்திகளை தகுதிப்படுத்தாங்க. நம்ம மரண பரியந்தோ இயேசு வருகை வரைக்கும் பானம் பண்ணுகிற மக்களாய் காணப்பட எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றும் மாறாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றும் இயேசு தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை அவர் அழைக்கின்றாரே. பாவி என்றும் இயேசு தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை அவர் அழைக்கின்றாரே.
தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமத்திற்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆணிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே ஆணிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திர இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்தமான பந்தி அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து போஜனம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த அப்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சரீரத்துக்கு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை உட்கொள்ளுமைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை, ஆசீர்வாதத்தை, பலனை, குருவியை பெருக பண்ணும். பெரிய காரியத்தை ஈஸ்வர நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே.
மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா இப்போதும் தேடி பாதமர்ந்தேனா ஏங்கி தவிக்கிறோம் இப்போதும் தேடி பாதமர்ந்தேனா ஏங்கி தவிக்கிறோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே நம்ம எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நமக்காய் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறபடினாலே எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு புசிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தபடியே போஜன பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் இந்த இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணம் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்ய சொல்லியிருக்கிறபடினாலே 2024 வருஷத்துக்கு முன்பதாக பாரமான பாவமான சாபமான சிலுவையை சுமந்து ஆணைகளால் கடாவப்பட்ட இயேசுக்கு ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறபடினாலே இது நமக்குள்ளே பாயும் பொழுது சரீரத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தை மாற்றி ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் தரும் போறபடினாலே நம்ம எல்லாரும் கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ரத்தத்தினால் நீதிவானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா ரத்தத்தினால் நீதிவானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா ரத்தத்தினால் ஆசாரியராய் அழைத்தவரே ஸ்தோத்திரமையா ரத்தத்தினால் ஆசாரியராய் அழைத்தவரே ஸ்தோத்திரமையா ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை மீண்டும் ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை அன்பே உமக்கே ஆராதனை என் அழகே உமக்கே ஆராதனை என் அன்பே உமக்கே ஆராதனை என் அழகே உமக்கே ஆராதனை கர்த்தா உமக்கே ஆராதனை கல்வாரியாதா ஆராதனை கர்த்தா உமக்கே ஆராதனை கல்வாரியாதா ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை ஒரு முறை மாத்திரம் ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை. நம்ம எல்லாரும் உயர்த்தி நமக்கு எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தை ஆசீர்வதித்தான். ஒரு பெரிய பலனை குருவி கர்த்தர் பெறுகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் அவனை கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் ஒருமித்து கரையிலும் எல்லாம் அன்பு நம்ம எல்லாம் எழுமிக்கலாமாடே. ஹல்லேலூயா ஓரபா சந்தரபா துரபா லமா துரபா லமா ரேமாகா துரபா லதரா. ஹல்லேலூயா ஐஸ்வரே உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்கார் திருமணம் உயர்ந்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்கார் திருமணம் மகிழ்ச்சியாகும். லட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி லட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியினரை திருப்பித்தாரும் ஆவியினரை திருப்பித்தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையிலெடுப்போம் அந்த நேரவை துரத்திடுவோம் ஆட்சியின் வசனத்தால் செலுத்திடுவோம் எல்லாம் ஜெயத்தோடு ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அந்த நேரவை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் செலுத்திடுவோம் எல்லாம் ஜெயத்தோடு ஏற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மற்ற ஆரம்பித்த முதல் இம்மட்டுமாய் ஒரு பிரசன்னம் நிறைவாய் இருந்ததற்காய் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த புதிய நாளிலே புதிய வாரத்திலே புதிய மாதத்திலே தேவனுடைய கரம் நம்மோடு நடந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வராதபடி நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படி நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கல்யாண முத்தக்காகவும் அவருடைய தகப்பனாருடைய நல்ல சுகத்திற்காகவும் அவருடைய பாட்டினுடைய ரட்சிப்புக்காகவும் அண்ணனுக்கு பிசினஸ்ல நல்ல நஷ்டம் சொல்றாரு. நிறைய வியாபாரி வந்துட்டாங்க, போதுமான வருமானம் இல்லை. அவருடைய மூத்த மகன் தாய் செய்யுமாய் கர்த்தர் பாதுகாக்கணும். இளைய மகளும் தாய் செய்யுமாய் கர்த்தர் பாதுகாத்து எதிர்பார்த்து இருக்கிற முடிவை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் துணைவியாருக்காகவும் செல்வத்திற்காக மனைவி பிள்ளைக்காகவும் பொன்மனுடைய கர்ப்பத்தின் கனிக்காகவும் நம்ம எல்லாம் கரகத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜோசோதருக்காகவும் அவருடைய துணைவியாருக்கான மகன் தூர பட்டணத்தில் இருக்கிறாரு, தூர மாநிலத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நல்ல பொறுப்பு உரிமை கர்த்தர் தரும்படி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான ஸ்தோத்திரம் விஜயகுமார்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் சரீரத்தை நல்ல மாற்றத்துக்காய் நல்ல பலத்திற்காய் ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு சகோதரி கர்த்தர் பலப்படுத்தி தாய் செய்யுமாய் கர்த்தர் மாற்றணும்.
கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வீடு கட்டுறாங்க, கட்டுமான பணிகள் எல்லா பொருள் தேவை, பண தேவை சந்தித்து 2025 முடிவதற்குள்ள அவனுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படிக்கு அந்த கிராமத்துல இந்த 2 குடும்பம் சாட்சியா நிற்கிறாங்க. ஒரு அற்புதத்தை செய்யும் நம்ம கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தந்தைக்காகவும் தகப்பனாருடைய நல்ல கைகளின் கிரிகளுக்காகவும் தாயாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும்படியாகவும் அவருடைய ரோகித்துடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் முடிக்கும்படியாகவும் இந்த குடும்பத்திற்கு எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்புகிறபடினாலே பூரண சமாதானத்தோடு குடும்பத்தை கர்த்தர் காக்கும்படி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஐயாவுக்காகவும் உஷாமாவுக்காகவும் அவ்வளோ பாடுபடுறாங்க, பட்டாங்க, பட்டுனால கர்த்தர் எல்லாவற்றிலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அந்த பூர்வீக எல்லை நிறைய தகப்பனா சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. எங்க இருக்குன்னு தெரியல. இந்த ஊர் மக்கள் அதை அபகரிக்க முயற்சி பண்றாங்க. எங்கெங்க அங்க கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த இடங்களை நல்ல நிலையில வச்சு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோசுவாவுக்காகவும் ஸ்னேகாவை கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். 3 ஆண்டுகள் திருமணம் முடிச்சிருக்கான ஒரு விருத்தி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி ஸ்னேகோட கர்ப்பத்தை கர்த்தர் தொடும்படி இந்த மகனை கர்த்தர் பலப்படுத்தும்படிக்கு ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த போது அற்புதம் செய்த ஆண்டவர் ஜோசுவா ஸ்னேகக்காக ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்காகவும் அவருடைய கணவனார் ரட்சிப்புக்காகவும் அவருடைய சரீரத்தில் நிறைய பாடுகள் வேதனை இருந்தாலும் கர்த்தர் தொட்டு ரட்சிக்கணும். தன்னை 2 பிள்ளைகளை கர்த்தர் கிருபையிலே மறைத்துக் கொள்ளணும். அடிக்கடி பிள்ளைகளுக்கு பலவிதமான உபாய தந்திரம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மகளுக்கு தேவன் பலனை தந்திருக்கிறார். இன்னும் நல்ல ரெட்டிப்பான கிருபையில வரங்களை தந்து மகளை கர்த்தர் பயன்படுத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கருடைய ரட்சிப்புக்காகவும் கர்ப்பத்தின் கனிக்காகவும் அத்தையை கர்த்தர் ரட்சிக்கும்படி மெல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தாவுக்காகவும் அந்த பிள்ளைகளுக்காகவும் சரீரத்தில் இருக்கிற பாடுகள் வேதனை எல்லாம் மாற பண்ணும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பத்மா சகோதரிக்காகவும் கருடைய ரட்சிப்புக்காகவும் அவருடைய மகளையும் மருமகனையும் பேர்த்திய கர்த்தர் தொட்டு மனதுறங்கள் செய்யும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான ஸ்தோத்திரம் வேளாண்மை சகோதரிக்காகவும் கருடைய ரட்சிப்புக்காகவும் அவருடைய ஐயாவுடைய குடும்ப ரட்சிப்புக்காகவும் தேவியுடைய மனதிறங்களுக்காகவும் சிலருடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாகவும் நம்ம எல்லாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான செல்வி அவருடைய சகோதரி அவருடைய கணவனான கர்த்தருடைய கரத்தில் தந்து இந்த மகளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய காரம் தொடரணும். தொட்டு எல்லா வலி சர்பத்தின் கிரிகளை கர்த்தர் அளிக்கணும். ஒரு வயதாகியத்தை தந்திருக்க அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படி தகப்பனை இழந்திருந்தாலும் தகப்பனுக்கு தகப்பனாய் தாய்க்கு தாய் கணவன் இருக்கும்படி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அம்மாவுக்காகவும் தாயாருக்காகவும் உடன்பட சகோதரி எல்லாரும் கர்த்தர் ரட்சித்து காத்துக் கொள்ளும்படி பலனாய் கர்த்தருக்கு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். முழு குடும்பத்தை கர்த்தர் கிருபையிலே மறைத்துக் கொள்ளும்படி ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அனுகிரகத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாப்பாத்தி அம்மாவுக்காகவும் தந்த 3 ஆண் மக்களுக்காய் 2 பெண் பிள்ளைகள் மருமகமார் பேர எல்லாரும் கர்த்தர் ரட்சிக்கணும். அந்த அம்மாவுக்கு 30,000 ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டாங்க. அந்த பணக்கடை கர்த்தர் கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பாப்பா அம்மாவுக்காகவும் 2 பிள்ளைகளை கர்த்தர் பெற்றோரை கர்த்தர் ரட்சிக்கும்படி அந்த குடும்பங்களை தேவ கரத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காஞ்சனாவுக்காகவும் தாயாருக்காகவும் தகப்பனாருக்காகவும் பாரதிக்காகவும் குடும்பத்தின் மேல இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் மாற்றும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் செல்லாமாவுக்காகவும் ஐயாவுடைய மனதிருந்தலுக்காகவும்
மகளுடைய கர்ப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இளைய மகளுடைய குடும்பத்தை அம்மா இளைய மகன் மேல் இருக்கிற எல்லா ஆவிகளை கர்த்தர் முற்றிலும் நீக்கி குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக்கும்படி நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதிகாரத்தாய் கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் தந்து இந்த ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யப்படுத்தி நம்ம எல்லாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இரண்டாவது சனிக்கிழமை கர்த்தரின் சத்த உபவாச ஜபம் உண்டு. அந்த ஜபத்துக்கு மதுரில் இருந்து அருமையான சகோதரத்தில் வராது. அந்த சகோதரர் வினோத் சிங்கர் சொல்லி கடந்த ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு. நிறைய மக்களுக்கு விடுதலை கிடைச்சது, நல்ல உத்தரிப்பு கிடைச்சி அவரை கொண்டு வருஷம் ஆரம்பிக்கிற அந்த கர்த்தரின் சத்தம் உபவாச ஜபம் தடையில்லாமல் நடக்க தேவைகள் சந்திக்கப்படும் எல்லாம் கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானப்பட்டி ஊழியோ, இளையசந்தர் ஊழியோ, பாரப்பட்டு ஊழியோ, நக்கந்தப்பட்டி ஊழியோ, காலப்பட்டி, சத்திரப்பட்டி எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக மக்கள் பொருள் உதவி பண உதவி தந்தாங்க. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாவன தலைவர் கமிட்டி நம்பர்ஸ்க்கு கொடுக்கிற எல்லா மக்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்படும். அந்த ஒவ்வொரு மேலோட பாதுகாப்பு இருக்கட்டும், ஆசிக்கு மேலோட பாதுகாப்பு இருக்கட்டும், சொந்த உள்ள பாதுகாப்பு இருக்கட்டும், ஜான்சி ராணி மேலோட பாதுகாப்பு இருக்கட்டும், ஸ்நேகமானோட பாதுகாப்பு இருக்கட்டும். கர்ப்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய காரியத்தை செய்ய நல்ல சாட்சி சொல்லும். கர்த்தர் நினைத்தார், என்னை கர்ப்பம் தரிக்க செய்தார், பிள்ளையை சுமக்க செய்தார் சொல்லட்டும். இயேசு ரட்சக நாமத்தினாலே கேட்கிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு அதுவரைக்கும் மட்டும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை உட்காருங்க ஒரு 5 நிமிஷம்.